ஹலோ ஹோம் மேக்கர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு வாரத்துக்கான மீல் ப்ரெப் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணியிருக்கேன். வாங்க குவிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ப்ரெப் தான். என்னன்னா மல்டிகிரெயின் பவுடர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த பாக்கெட்டில் அவங்களே வந்துட்டு எவ்வளோ கிரெயின்ஸ் எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லிட்டு நீட்டாக அந்த மாதிரி வந்துட்டு பிரித்து கொடுத்துருவாங்க. இது டோட்டலாக சேர்ந்து 1 kg குவான்டிட்டிக்கு தான் இப்போ நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அந்த மேலே இருக்க மக்காச்சோளம், தென் கேப்பை, வெள்ளை சோளம், கம்பு இதெல்லாம் வந்து 1/4 கிலோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, ஜவ்வரிசி, நிலக்கடலை, அதுக்கப்புறம் கோதுமை, கவுனி அரிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வேணா வந்துட்டு நம்ம தான் போட்டுக்கணும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எல்லாமே வந்து ஒட்டுக்க வந்து பண்ணிடக்கூடாது. தனித்தனியாக பண்ணாதான் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும். எப்போவுமே இந்த பவுடர் என்னோட பொண்ணுக்காக மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலிக்காகவே பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கஞ்சி ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் இந்த டைம் வந்து 1 kg குவான்டிட்டிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த எல்லா கிரெயின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரிச் ஆஃப் கால்சியம், அயன் எல்லாமே இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெயின்ஸில் இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்வேன். இல்லைன்னு வைங்களேன், நம்ம அந்த கிரெயின்ஸை வந்து ஒன்று ஊற வச்சு முளை கட்டி வந்து சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு கம்பு மாவோ இல்லை சோள மாவோ அந்த மாதிரி வந்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி இட்லியோ அப்படின்னா தோசையோ வந்து ஊற்றி சாப்பிட்லாம். இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேலைப்பாடுங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சோம்பேறியான ஆள். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிகிரெயின் பவுடர் தான் பெஸ்ட்டான சோர்ஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ முளைக்கட்டி வச்சாலோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த கம்பு மாவு, சோள மாவு இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி அரைச்சி வச்சாலுமே அதெல்லாம் 1 வீக்கில் வந்து காலி பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். இந்த மல்டிகிரெயின் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெளியிலேயே வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், வண்டெல்லாம் வராது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா 1 kg குவான்டிட்டிக்கு தான் பண்ணுறேன். அதனால வந்து எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் நான் காலி பண்ணிடுவேன். இது கூட நான் என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாதாம் சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சுக்கும் பெருங்காயமும் சேர்த்துருப்பேன். ஏன்னா சுக்கும் பெருங்காயமும் டைஜஷனுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வந்து இது கூட சேர்த்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரைஸ் மில்லில் கொடுத்து தாங்க அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். நான் இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுப்பேன்னா, ஒரு நாள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துப்பேன், ஒரு நாள் வந்துட்டு உப்பு மட்டும் போட்டு கஞ்சியை வந்து பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி தான் அல்டர்னேட்டிவ் டேஸில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் வீட்டில் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு. அதே மாதிரி ரொம்ப வேகமாகவும் பண்ணிடலாம். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த பெரிய பெரிய வேலை கூட செஞ்சிடலாங்க. அந்த சின்ன சின்ன வேலை தான் பார்த்தீங்கன்னா செய்யவே முடியாது. இந்த ஜீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸை நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் அதுக்கான டைம் வந்து எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. நான் டெய்லி வந்து ஜீரக தண்ணி குடிப்பேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூனாக தனித்தனியாக வறுத்துட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதனால இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி யூஸுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். இது குடிக்கிறதுனால எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நீங்க யார் யாரெல்லாம் குடிப்பீங்கன்னு எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஜீரக வறுத்த கையோட பாத்தீங்கன்னா நிலக்கடலையுமே வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நிலக்கடலை வந்துட்டு இப்போ எதுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா மெயினா பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்காக மட்டும்தான். டெய்லி பாத்தீங்கன்னா இதனால வந்து ஒரு ப்ரோட்டீன் கண்டிப்பா சேர்த்துக்கிடணும். நான் பாத்தீங்கன்னா இந்த நிலக்கடலை தான் எடுத்துப்பேன். டீக்கு எப்பவுமே சைட் டிஷ் வந்துட்டு எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே இதுதான். நல்லா பாத்தீங்கன்னா இது ஒரு 2-3 டேஸ்லயே வந்து காலி பண்ணிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் வந்து சேர்க்கணும். பட் ஆனால் அது வந்து எந்த ஃபார்மா இருந்தாலும் ஓகே தான். சட்னியை சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன் தான். இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டாலும் ப்ரோட்டீன் தானே. அதனால நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டீக்கே பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷை வந்துட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமிக்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சால்னா ப்ரீமிக்ஸுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரில் வந்துட்டு 1 டம்ளர் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணோம்னா அதில் உள்ள மாய்ஸ்சர் வந்து எல்லாமே ரிலீஃப் ஆகாது. இந்த மாதிரி துருவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் அது கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, ஒரு விரல் சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதுவுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சால்னாக்கு வந்துட்டு மிளகா தானே போடுவோம். அதனால் வந்து நான் இதில் வந்துட்டு
வந்துட்டு காரம் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்களுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னாங்க சூப்பரான சால்னா ப்ரீமிக்ஸ் ரெடி. இதை வந்து நீங்கள் பொரியலுக்கு கூட போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். சால்னாக்கு போட்டோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கொலகொலப்பு கிடைக்கும். அந்நேரம் வந்துட்டு டக்குன்னு அரைக்க முடியாது. இந்த மாதிரி வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய சைடிஷ்க்கு வந்துட்டு போட்டுக்கிடலாம். நான் வந்து மோஸ்ட்லி இந்த சால்னா ப்ரீமிக்ஸ் இல்லாமல் என்னோடய ஃப்ரிட்ஜே இருக்காது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச ரெசிபியோட ஒரு மசாலா பவுடர் தான். பிரியாணி மசாலா பவுடர் தாங்க இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வந்து வெயிங் மிஷின் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் வச்சு உங்களுக்கு நான் வந்து 100 கிராம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தனியா பார்த்தீங்கன்னா 7 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து 2 ஸ்பூனு, பட்டையுமே அதே மாதிரி 2 ஸ்பூன் எடுக்கணும். இதையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து 1 ஸ்பூனு, ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 6 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு வந்துட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி இலை வந்துட்டு ஒரு 5 இலை வந்து போட்டிருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ, கல்பாசி இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும். இந்த அன்னாச்சி பூவும் கல்பாசியும் ரொம்ப ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். இது வந்து சும்மா லைட்டாக பேருக்காக தான் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல அரோமாவோட ஒரு பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் 1 கிலோ பிரியாணி பண்ணாலுமே இந்த மசாலா வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதுங்க, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரியாணி மசாலாவுமே வந்துட்டு வெஜ் பிரியாணி, நான்வெஜ் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். சைட் டிஷ்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான்லாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் கிரேவிக்கு கூட நான் வந்து போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும். நான் இந்த பிரியாணி மசாலா பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு நல்லா மோப்பம் முடிச்சிட்டாங்க. என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கே ஓடி வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்மெல்லு. நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இத்தனை நாளா இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம இருந்திருக்கேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாலாடை இருந்திருக்கு. இப்பெல்லாம் நான் ஆவின் பால் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி வந்து பால் ஆடை வந்து எடுக்கிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1 மந்த் பிஃபோர் எடுக்குது. ஓகே, இந்த பாலாடையில் எனக்கு நெய் உருக்கிடலான்னு தான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெய் உருக்கவே தெரியாது. யார் யார்கிட்டயோ கேட்டு தென் அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு தான் நெய் உருக்குவேன். பட் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அசால்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் வாட்டர் தான். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தயிர் ஊற்றி அந்த மாதிரியே நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு அதெல்லாம் விட இந்த கூலிங் வாட்டர் தான் டக்குன்னு எனக்கு வந்துட்டு அந்த வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடுது. 2 சுத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. எனக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நெய் வந்து உருக்குறதுக்கு. அதுலேருந்து நான் வந்து இந்த ஸ்டெப் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். நெய் எடுக்கும்போது நமக்கு அந்த செப்பரேட் ஆகிற அந்த பட்டர் மில்கை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதையுமே வந்து எல்லாரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நெய் உருக்கிடலாம். நெய் உருக்குறதுக்கு பார்த்தீங்கன்னாங்க என்கிட்ட வந்து முருங்கை இலை வந்து இல்லை. ஏன்னா முருங்கை இலை போட்டால் தான் அந்த நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் முருங்கை இலை இல்லாமல் தான் வந்துட்டு நெய் எடுக்க போகிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்யோட ரேட்டு வந்து டாப்புக்கு போயிடுச்சு. 100 ml நெய்யே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிது. இந்த மாட்டுப்பால் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பெனிஃபிட் இருக்குதுங்க. நம்ம பாலும் காய்ச்சிக்கிடலாம், தென் அதில் வந்து இந்த மாதிரி ஏடு எடுத்து நெய்யும் உருக்கிக்கிடலாம். ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி தான். இனிமேல் நானும் வந்துட்டு இந்த மாட்டுப்பால் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன், பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நெய் உருக்கி எடுத்துட்டேன். அந்த கீழே உள்ள அந்த செடிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதையுமே வந்து இந்த மாதிரி தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து சாதம் ஊட்டையில் அது கூட வந்துட்டு இது கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊட்டிடுவேன். சம்டைம்ஸ் என்ன தெரியுமாங்க பண்ணுவேன், சப்பாத்தி பண்ணும்போது அது மேலே கூட இதை வந்து அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சுட்டாங்க, மசாலா பன்னீர் பண்ணி கூடன்னு. அதனால் இன்றைக்கி நான் வந்து மசாலா பன்னீர் தாங்க உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம நார்மலாக பண்ணுற பன்னீர் ரெசிபி மாதிரியே தான். அது கூட வந்துட்டு ஒரு சில திங்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்லேயே மசாலா பன்னீர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு பால் பொங்கி வர ஸ்டேஜில் வந்து லெமன் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்றளவு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ நமக்கு வந்து பன்னீர் கிடச்சிரும். இப்போ வந்துட்டு ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் வந்து இந்த மாதிரி தாங்க ஃபில்டர் பண்ணுவேன். ஒரு ஜல்லடை அடியில வச்சுட்டு, அது மேல வந்து கிளாத் வச்சிருப்பேன். இல்லைன்னா, அந்த கிளாத் வந்துட்டு எனக்கு எப்படி ஃபில்டர் பண்ணன்னு தெரியல. இந்த கிளாத்த புடிக்கிறதுக்கு தனியா வந்து ஒரு ஆள கூப்பிட்டு தாங்க நான் வந்து இதுவரைக்கும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2, 3 டைம்ஸா தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றேன். இதுனா நமக்கு எனக்கு அந்த ஜல்லடக்குள்ளேயே வந்து அந்த கிளாத் வந்து பிளேஸ் ஆயிடுதா, ஸோ அதனால எனக்கு வந்து ஃபில்டருக்குமே வந்து ஈஸியா இருக்குது. தென் இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணிட்டு, அந்த கிளாத்ல வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு, மேல ஒரு வந்து இடிகல் வச்சிருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாலே போதுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, இப்ப மசாலா பன்னீர் வந்து செட் ஆயிடுச்சு. தென் கட் பண்ணி எடுத்தோம்னா, சூப்பரா இருந்துச்சுங்க. வீட்ல தான் பண்ணோமா என்னால நம்பவே முடியல. பட் ஆனா, எனக்கு வந்து காரம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா, நம்ம வந்து 2, 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுறோம் இல்லையாங்க. அதனால வந்து காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இந்த மசாலா பன்னீர வச்சு நான் வந்து உங்களுக்கு கிரேவி கூட செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு பண்ண கிரேவி கிடையாதுங்க. உடனே எல்லாரும் கமெண்ட்ல, "என்னக்கா ஒரு வாரம் ரெசிபின்னு சொல்லிட்டு, உடனே வந்து பண்ணிட்டீங்கன்னு" சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. இது ஆக்சுவலா நான் அந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு 2 டேஸ் பிஃபோரே எடுத்த வீடியோ தான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்க வீட்ல எல்லாத்துக்குமே வந்து கியூரியாசிட்டி வந்து தாங்க முடியாது. உடனே பார்த்தீங்கன்னா, கிரேவி செஞ்சு குடுக்கணும். அதுக்கு தான் இந்த மசாலா பன்னீர் வச்சு நான் வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் நான் பண்ண ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாரி அடுத்து என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோக்கு மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.